பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 40ல் அடுத்த ப்ரோமோவில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குற எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ வியூஸ் அண்ட் லைக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கான அதாவது போன வாரம் டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த ராஜா டாஸ்க் நடந்தது இல்லையா, ராஜ்யம், அதில் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண 2 பேர் வந்து கேட்குறாரு பிக் பாஸ். அதுக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கானா வினோத்தை சொல்கிறாங்க. அவர் வந்து அவருடைய பாடல்களாகட்டும் அவருடைய நகைச்சுவையான பேச்சாகட்டும் இதனால் வந்து எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறாரு. எனக்கு வாயெல்லாம் வலிச்சிடுச்சு சிரிச்சுன்னு சொல்லி அரோரா வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து வியானா ரம்யாலாம் பார்த்திங்கன்னா அரோராவை சொல்கிறாங்க. இந்த வீக் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா திவ்யா, பிரஜன், அதுக்கப்புறம் கனி, இவங்க எல்லாருமே வந்து எஃப்ஜேவை சொல்கிறாங்க. எஃப்ஜேவும் வந்து நல்லாவே அவருடைய இதை வந்து பாட்டு பாடுற திறமையினால் வந்து அவர் எல்லாரையும் சந்தோஷமாகவும் எங்கேஜ்டாகவும் வச்சுருந்தாருன்றாங்க. ஸோ இந்த 2 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் எஃப்ஜே. அதே போல் ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு கேட்டதுக்கு வழக்கம் போல் பாரு வாட்டர் மெலனை வந்து உள்ளே அடைக்கிறாங்க. பார்ப்போம் எஃப்ஜே வந்து அவருடைய தன்மையை இனிமேல் மாற்றிக்கிறாரான்ட்டு. ஏன்னா பிரச்சனை இருக்கும்போது கவலை இல்லை, நீங்கள் இனிமேல் வீட்டை பார்த்துப்பீங்கன்ட்டு பிரவீன் சொல்லிட்டு போனார் இல்லையா. அதனால் பிரவீன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாறுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் அரோராவும் நல்லா பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கலான்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது.